மாப்பிள்ள நைட்டு ஃபுல்லாக மளிகை கடையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இந்த ரீலை போட்டோம்னா 1 lakh வியூஸ் வந்துடும். நல்லா ஆயிடு மாப்பிள்ள, ஜக்லிங்க நல்லா ஆயிடு. எடா சுபாஷே, சுபாஷே. ஏய் ஜானகி அம்மா கூப்பிட்றாங்கடா. அது விடுறா, அவங்க ஏதாச்சும் சும்மா தோசை சுட்டுட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட கூப்பிடுவாங்க. நீ வா. ஏய் சாப்பிட கூப்பிட்றாங்கன்னா போய் சாப்பிட வேண்டியதானே? இல்லடா தோசைடா, அது நமக்கு செட் ஆகலடா. நீ வா, வீடியோ பண்ணுவா. ஒரு வீட்டு ஓனர் ஆசையாக தோசையை சுட்டு கூப்பிட்டா உனக்கெல்லாம் வலிக்குது. ஆண்டா உனக்கெல்லாம் பேச்சுலராக சென்னைக்கு வந்து சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாதான் அந்த அருமை தெரியும். ஜானகி அம்மா போறியா இல்லையாடா? எனக்கு வேணாண்டா, நான் அது சாப்பிட்டேன், பசிக்கும். ஹோட்டல் தோசையை சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து கிடக்கு, நான் போகிறேன். ஜானு ஐ எம் கம்மிங்டா. அம்மா கூப்பிட்டு சரவணா, சூடா தோசை சுட்டு வச்சிருக்கேன்டா, போய் சாப்பிடு போ. சூடாவா? மாட்டுத்தாவடியில் மிஸ் பண்ண எங்க அம்மாவை மயிலாப்பூர்ல காட்டிட்டீங்க தாயே, மயிலாப்பூர்ல காட்டிட்டீங்க. சூடாவா? என்ன சொல்றீங்க? அப்போ சாம்பார் அழகா. சரியான தோசை. எங்க அம்மா கூட என்னைய தோசை மாவு தான் வாங்கிட்டு சொல்லியிருக்கா. ஆனா இந்த தாய் அம்மா அம்மா தோசை சூப்பர், வயிறு மனசு ரெண்டுமே நிறைஞ்சிருச்சு. நான் வர்றேன். டேய் சரவணா. சொல்லுங்க ஜானகியம்மா. அப்பா ஜானகியம்மா வர்றேன். டேய் சரவணா. சொல்லுங்க ஜானகியம்மா. ஜானகியம்மா வர்றேன். டேய் சரவணா. சொல்லுங்க ஜானகியம்மா. ஆமா ஜானகியம்மா போயிட்டு வர்றம்மா. டேய் சரவணா. மீண்டும் மீண்டுமா? தப்பிச்சிட்டானா? ஆமா. ஐயோ ஆமா. டேய் சொல்லியிருக்கலாம்லடா, 3 தோசைக்கு பின்னாடி பெரிய மிலிட்ரி ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ தான் ஆசையா போனியே, சரி உனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? இப்ப சொல்றடா, என் வாழ்க்கையிலேயே தோசை மட்டும் சாப்பிடவே மாட்டேடா. டேய் சரவணா. ஆளை விடுங்க ஆண்டி.